Hi everyone, welcome to Marmugal Kitchen. இன்னைக்கு வீடியோ வந்து என்னோட பூஜை ரூம்ல இருக்கிற மிக சக்தி வாய்ந்த பூஜை பொருட்கள் வந்து நான் எங்கே பர்ச்சேஸ் பண்ணேன் அப்படின்னு ரிப்பீட்டடாக நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேட்குறனால டெடிக்கேட்டடாக ஒரு வீடியோ இன்றைக்கி நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி வந்து பூஜை ரூம் டீப் க்ளீனிங் பண்ண போகிறேன். டீப் க்ளீனிங் எப்படி செய்கிறேன், எந்தெந்த பூஜை பொருள் வந்து நான் யார்கிட்ட வாங்கினேன், அது எப்படி பூஜை செய்கிறேன், மெயின்டைன் பண்ணுறேன், அந்த மாதிரி நிறைய டிப்ஸ் இந்த வீடியோவில் இருக்கும். வீடியோ லென்த்தியாக இருந்தாலுமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ பூஜை ரூமில் இருக்கிற பொருட்கள்லாம் முதல்ல ஃபஸ்ட்டு வெளியே எடுத்துகிட்டு பூஜை ரூமை வந்து நான் க்ளீன் பண்ண ஆரம்பிக்கிறேன். இது வந்து இப்போ ரீசெண்டாக நான் வாங்கின வேக்கம் கிளீனர். ஒரு ரூம் மட்டும் க்ளீன் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்குது இதை வச்சு க்ளீன் பண்ணுறது. ஸோ ஃபஸ்ட்டு டஸ்டிங் பண்ணிவிட்டு வீடை வந்து ப்ரூம் பண்ணுறதுக்கு அந்த வேக்கம் கிளீனரை யூஸ் பண்ணேன். இது பார்த்திங்கன்னா ப்ளட்ஜு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வுட் பாலிஷ் அமேசானில் வாங்கினது. அதை வந்து லைட்டாக ஸ்ப்ரே பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு வெட் கிளாத் வச்சு தொடச்சோம் அப்படின்னா வுட்டு இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு நல்லா அது ஷைனிங்காக மாறிடுது. ரொம்ப நாளாக யூஸ் பண்ணுறக்க பூஜை ரூம் அப்படியே புதுசாக மெயின்டைன் பண்ண முடியுது. அடுத்ததாக துடைக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா தண்ணியில் வந்து கொஞ்சமாக பன்னீரும் அத்தர், அதாவது ஜவ்வாது பவுடர்னு சொல்லுவாங்க, அதை ஆட் பண்ணிட்டு ஒரு மைக்ரோஃபைபர் ஸ்பாஞ்சு கிளாத்தை வந்து டிப் பண்ணி இது பூஜை ரூம் துடைக்கிறதுக்குனே தனியாக நான் ஒரு கிளாத் மெயின்டைன் பண்ணிருக்கேன், அதான் யூஸ் பண்ணுறேன். அதை வச்சு பூஜை படங்கள் எல்லாமே நான் துடைச்சிட்றேன். உங்களுக்கு வந்து படமும் நல்லா சுத்தமாகும், அதே சமயம் வாசனையாக இருக்கும். மஞ்சள் குங்குமம் வைக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து மஞ்சள் தூள் எடுத்துக்கிட்டு அது கூட சந்தனம் தூளும் இந்த ஜவ்வாது பவுடர் கொஞ்சம் எடுத்து அது வந்து பன்னீரில் குழச்சி அதை வச்சு தான் பார்த்திங்கன்னா படங்களுக்கு விக்கிரகத்துக்கெலாம் வந்து நான் மஞ்சள் வைப்பேன். குங்குமம் வந்து உங்களுக்கு தாளம்பூ குங்குமம் சொல்லிட்டு பூஜை கடைகள்லாம் கிடைக்கும். அது பயன்படுத்துனீங்க அப்படின்னா நல்லா வாசனையாக இருக்கும். எப்போவுமே பூஜை ரூம் வந்து சுத்தமாக இருக்கணும், அதே சமயம் நல்லா கமகமன்னு வாசனையாக இருந்துச்சு அப்படின்னா வீட்டுக்குள்ளே வந்தாலே நமக்கு வந்து கோவிலுக்குள்ளே வந்த மாதிரியான ஒரு ஃபீல் கிடைக்கும். இந்த விக்கிரகம்லாம் பார்த்திங்கன்னா ஒரு சிலது நான் கோவிலில் வாங்கினது, ஒரு சிலது பார்த்திங்கன்னா ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணேன். இப்போ இந்த விக்கிரகத்துக்கெலாம் வந்து ஆன்லைன் பர்ச்சேஸ் லிங்க் இல்லை, ஏன்னா ரிப்பீட்டடாக பெருமாள் மகாலட்சுமி விக்கிரகத்துக்கெலாம் கேட்டுட்ருக்கீங்க. ஆனால் விக்கிரகம் வீட்டில் வைக்கிறீங்க அப்படின்னா டெய்லியுமே நீங்கள் பூஜை செய்யணும், டெய்லியுமே நெய்வேத்தியம் வைக்கணும். சப்போஸ் நம்மளால் நெய்வேத்தியம் வைக்க முடியல, வெளியூருக்கெலாம் போயிட்டா என்ன பண்ணுறதுன்னு ரிப்பீட்டடாக கேட்டுட்ருக்கீங்க. அதுக்கான ஆன்சர் இந்த வீடியோவில் நான் கண்டிப்பாக கொடுத்துருக்கேன். என்னோட பூஜை ரூமில் இருக்கிற மிக சக்தி வாய்ந்த கடவுள் வந்து ஃபஸ்ட்டு இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன், கருடாழ்வார் தான். ஏன்னு பார்த்தீங்கன்னா கருடாழ்வாரை வந்து கருங்காலி மரத்தில் செஞ்சுருக்காங்க. கருங்காலி அப்படின்றது வந்து வைரம் பாய்ந்த மரம், ரொம்ப வருஷம் பழமையான மரம். அதுக்கு வந்து பாசிட்டிவ் வைப்ஸை அட்ராக்ட் பண்ணுற சக்தி இருக்குது. கருங்காலி வச்சு நம்ம நிறைய ப்ராடக்ட்ஸ் இப்போ ரீசெண்டாக கேள்விப்படுறோம். கருங்காலி கோல் குச்சி எல்லாம் கிடைக்கும். அது வந்து வைக்கிறனால பார்த்திங்கன்னா நமக்கு குலதெய்வத்தோட அருள் கிடைக்கும்னு சொல்லுவாங்க. இந்த கருங்காலி கருடாழ்வார் வந்து நான் ஒரு வருஷம் முன்னாடி கிருஷ்ணபிரசாத் அவர்கிட்ட வாங்கினது. அவர் பார்த்திங்கன்னா எப்படி பூஜை செய்யணும்னு சொல்லிட்டு ஒரு புக்கும் கொடுப்பாரு. அப்புறம் விபூதி குங்குமம் அந்த ஹோமம் செஞ்சு தான் இதெல்லாம் கொடுக்குறாங்க நமக்கு. இப்போ ரீசெண்டாக February 5 பார்த்திங்கன்னா கருடாழ்வார்க்கு வந்து ஒரு பெரிய ஹோமம் நடந்தது. நான் வீடியோவில் கூட சொல்லியிருந்தேன். அதில் 4000 கருடாழ்வார்க்கு பார்த்திங்கன்னா மந்திரம்லாம் சொல்லி ரொம்ப பவர்ஃபுல்லாக தான் கருடாழ்வாரை வந்து நம்ம வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. ஸோ அவரை வாங்கி நம்ம வீட்டில் வச்சு பூஜை செய்ய தொடங்கின உடனேயே அவரோட அருள் வந்து நமக்கு கிடச்சிருது. லைஃப்பில் வந்து நிறைய சேஞ்சஸ் நிறைய பேர் பார்க்குறாங்க. எனக்கு கருடாழ்வார் வீட்டுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் நடந்த சேஞ்ச் என்னென்னு பார்த்திங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். அவர் வர்றதுக்கு முன்னாடி வந்து நிறைய நெகட்டிவிட்டி இருந்தது வீட்டுக்குள்ளே. அப்புறம் எதிரிகள்னால நிறைய தொல்லை அந்த மாதிரிலாம் கொஞ்சம் கொஞ்சம் இருந்தது, கண் திருஷ்டி இருந்தது. ஆனால் இவர் வந்ததுக்கப்புறம் அந்த நெகட்டிவ் வைப்ஸ் எல்லாமே போயிடுச்சு. ஸோ கிருஷ்ணபிரசாத் சாரோட நம்பர் வந்து உங்களுக்கு மேலே ஸ்க்ரீன்லேயும் இருக்கும், கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கொடுத்துருக்கேன். இப்போ வந்து 4000 கருடாழ்வார் வந்து ரெடியாக இருக்குது. நீங்கள் ஆல் ஓவர் இந்தியா அவரை வந்து காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம். ஸோ இந்த வீடியோவில் பார்க்குற நிறைய ப்ராடக்ட்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா நான் காண்டாக்ட் நம்பர் வந்து உங்களுக்கு ஸ்க்ரீன்லேயே கொடுத்துருவேன். ஸோ உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கும். ஏன்னா ஒரு சிலது பார்த்திங்கன்னா நான் கிருஷ்ணபிரசாத் சார்கிட்ட வாங்கியிருக்கேன், ஒரு சிலது லக்ஷணம் ஸ்டோர்ஸில், ஒரு சிலது அமேசானில் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ரெண்டாவது சக்தி வாய்ந்த பொருளாக நான் பார்க்குறது பார்த்திங்கன்னா நிரந்தர கலசம். ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு பூஜை பொருள் இது. பித்தளையிலான ஒரு நிரந்தர கலசம்.
கலசம் அப்படின்னாவே பார்த்திங்கன்னா நமக்கு வந்து அம்மனோட அருள் கிடைக்கிறதுக்கு அது முக்கியமாக மகாலட்சுமி அம்மனோட அருள் கிடைக்கிறதுக்காக தான் இதை நான் வாங்கி பூஜை ரூமில் வச்சு பயன்படுத்திகிட்டு இருக்கேன். இதில் வந்து தண்ணீரில் வந்து பன்னீர் கொஞ்சம் சேர்த்துருக்கேன், மஞ்சள், குங்குமம், ஒரு ஏலக்காய் போட்டு இது வந்து வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நம்ம பூஜை ரூமில் வச்சு பூஜை செய்ய தொடங்கலாம். ஒவ்வொரு வியாழனும் நம்ம வந்து பூஜை பொருட்கள் வாஷ் பண்ணும்போது இந்த தண்ணியை வந்து வீடு ஃபுல்லாக தெளிச்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம மிச்சம் இருக்கிறது கீழே ஊற்றிடலாம். இதில் வந்து பாசிட்டிவ் வைப்ஸ் இருக்குது. ஸோ மகாலட்சுமி அம்மனோட அருள் கிடைக்கணும், நம்ம வீட்டில் வந்து நிரந்தரமாக பணவரவு இருக்கணும் அப்படின்னா இந்த நிரந்தர கலசத்தை வாங்கி வைக்கிறது நல்லது. ஏன்னா நார்மலான கலசத்தில் வந்து தேங்காய் அழுகிரும், தேங்காய் அடிக்கடி மாற்றணும், அந்த மாதிரி இதில் இருக்கிறனால இப்போ ரீசெண்டாக இந்த நிரந்தர கலசம் தான் வந்து நான் பயன்படுத்திகிட்டு இருக்கேன். அடுத்ததாக பார்த்திங்கன்னா வலம்புரி சங்கு. இது வந்து பெருமாளோட அருள் கிடைக்கிறதுக்காக நம்ம வீட்டில் வச்சு வழிபாடு பண்ணுறது. பெருமாளை நினச்சி வணங்குறவங்களுக்கு இது ரொம்ப முக்கியமான பொருளாக நான் சொல்வேன். வித் ஸ்டாண்டோடு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இது ஜஸ்ட்டு நீங்கள் பூஜை ரூமில் வச்சுட்டு இதையும் பார்த்திங்கன்னா வியாழந்தோறும் நீங்கள் ஜஸ்ட்டு தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு பூஜை முறை பார்த்திங்கன்னா இதுக்குள்ளே வந்து பன்னீர் ஊற்றிட்டு இல்லை கங்கை நதியோட தீர்த்தம் இருந்துச்சுன்னா அது ஊற்றிட்டு ₹1 காணிக்க போட்டு துளசி இருந்துச்சு அப்படின்னா துளசி எப்போவுமே இருக்கிற மாதிரி பார்த்துட்டு நம்ம டெய்லியுமே பூஜை செய்யும்போது நம்ம கற்பூர ஆரத்தி, ஊதுவத்தி, சாம்பிராணி காட்டிகிட்டே இருக்கணும். ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ஸை கொடுக்கக்கூடிய ஒரு பொருளாக சொல்வேன். அடுத்ததான் நம்ம பார்க்கக்கூடிய பொருள் பார்த்திங்கன்னா மகாராஜா கோமதி சக்கரம். கோமதி சக்கரம் அப்படின்றது பார்த்திங்கன்னா கோமதி நதியில் உருவாகிற ஒரு வகையான சங்கு. ஒரு அவதாரத்தில் கோமதி நதியில் வந்து மகாலட்சுமி அம்மன் எழுந்தருளி வந்தாங்களாம். அது வந்து நார்த் இந்தியாவில் இருக்கிற ஒரு நதி. ஸோ அதில் உருவாகிற இந்த சங்கு வந்து நம்ம வீட்டில் வச்சு வழிபாடு செய்கிறனால மகாலட்சுமி அம்மனோட அருள் வந்து நமக்கு கிடைக்கும்னு சொல்லிட்டு நம்பப்படுது. இது நார்த் இந்தியாவில் எல்லார் வீட்லேயுமே இருக்குது. இப்போ ரீசெண்டாக தான் நாமளும் இதோட பலன் தெரிஞ்சு பயன்படுத்த ஆரம்பிச்சிருக்கோம். இது வந்து நிறைய சைஸில் கிடைக்கிது. சின்னது ராஜகோமதி சக்கரம், மகாராஜ கோமதி சக்கரம், இந்த மாதிரி 3 சைஸஸில் கிடைக்கிது. எங்கே பண வரவு வேணும்னு நினைக்கிறீங்களோ அங்கே இதை வைக்கலாம். நீங்கள் வந்து பீரோவில், அப்புறம் ஹேண்ட்பேக்கில், பர்ஸில், பிஸ்னஸ் பண்ணுற இடத்துல கூட இதை வைக்கலாம். அதே மாதிரி தான் மகாமேரு சங்குன்னு சொல்லிட்டு இதுவும் நான் ரீசெண்டாக இப்போ கிருஷ்ணபிரசாத் சார்கிட்ட வாங்கினது தான். இது பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி பிரமிட் ஷேப்பில் இருக்கும். பாசிட்டிவ் வைப்ஸை வந்து இது நல்லா அட்ராக்ட் பண்ணும். இதுவும் நார்த் இந்தியாவில் வந்து மோஸ்ட்லி எல்லார் வீட்லேயுமே வச்சு வழிபாடு பண்ணுறாங்க. முக்கியமாக பிஸ்னஸ் பண்ணுறவங்க வந்து இது கண்டிப்பாக வச்சுருக்காங்க. இந்த சேட்டு கடையிலலாம் பார்த்திங்கன்னா இது பார்த்துருப்பீங்க. ஆனால் அது என்னன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. இது வந்து ஒரு ரகசிய வழிபாடாக அவங்க நினைக்கிறாங்க. பணத்தை ஈர்க்கக்கூடிய சக்தி இதுக்கு இருக்குதுன்னு நம்பப்படுது. ஸோ இதுவும் நம்ம பூஜை ரூம்லேயும் வைக்கலாம், கடைகளில் கூட நீங்கள் வைக்கலாம். பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் மகாராஜ கோமதி சக்கரம், மகாமேரு சங்கு இது எல்லாமே பார்த்திங்கன்னா பிஸ்னஸ் பண்ணுற அந்த கல்லாப்பெட்டி பக்கத்தில் வைக்கிறதுனால பண வரவு வந்து அதிகரிக்கும். பிஸ்னஸ் வந்து நல்லா நடக்கும். நல்லா பாசிட்டிவ் வைப்ஸை வந்து அட்ராக்ட் பண்ணுறதா சொல்கிறாங்க. அடுத்ததாக என்னோடய பூஜை ரூம் காட்டும் போது எல்லாம் நீங்கள் வந்து லிங்க் கேட்குற ஒரு பொருள் பார்த்தீங்கன்னா இந்த தாமரைப்பூ ஷேப்பில் இருக்கிற கோல்டன் கலர் மாலை மகாலட்சுமி அம்மன் படத்துக்கு வந்து நான் போட்டிருப்பேன். குபேரலட்சுமி படத்துக்கு. உங்கள் வீட்டில் வந்து மகாலட்சுமி அம்மன் படம் இல்லை எந்த அம்மன் படம் இருந்தாலுமே இந்த மாதிரி ஏதாவது ஒரு தாலி கயிறு வந்து அந்த படத்தில் போட்டு வைக்கலாம். சப்போஸ் தாலி கயிறு வேண்டாம் அப்படின்னா இந்த மாதிரி மாலை கூட மாட்டி வைக்கும் போது பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும். இந்த மாலை பார்த்திங்கன்னா நான் வரலட்சுமி பூஜை டைமில் கலசத்துக்கு வந்து போட்டிருப்பேன். வரலட்சுமி பூஜை முடிஞ்சதுக்கப்புறமா அதை அப்படியே மகாலட்சுமி அம்மன் படத்துக்கு வந்து போட்டுட்டேன். ஸோ இது உங்களுக்கு லக்ஷ்மணம் ஸ்டோர்ஸில் இப்போ கிடைக்கிது. நிறைய பேர் இது கேட்டுகிட்டே இருக்கீங்க எங்கே வாங்கினீங்கன்ட்டு. நீங்கள் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் லக்ஷ்மணம் ஸ்டோர்ஸோட கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருப்பேன். அவங்கள கான்டாக்ட் பண்ணி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக நம்ம பார்க்குறது வைஜெயந்தி மாலை. வைஜெயந்தி அப்படின்னாலே வெற்றிக்கான மாலை இது. இது வந்து பார்த்திங்கன்னா விஷ்ணுவோட அவதாரம் எந்த ஒரு படம் உங்கள் வீட்டில் இருந்தாலும் அந்த படத்துக்கு நீங்கள் போட்டு வைக்கலாம். நான் பெருமாள் படத்துக்கு வந்து இதை போட்டிருக்கேன். நீங்கள் வந்து ராமரோட படம், கிருஷ்ணரோட படம் அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அந்த படத்தில் போட்டு வைக்கலாம். இல்லை நீங்கள் வந்து ஏதாவது மந்திரம் சொல்லும் போது 108 கவுண்டிங்க்கும் இதை வந்து பயன்படுத்தலாம். இந்த மாலை எங்கே இருக்கோ அங்கே கண்டிப்பாக வெற்றி நிச்சயம்னு சொல்கிறாங்க. ஒரு சிலர் வந்து இதை கழுத்துலேயும் போட்டுக்கிறாங்க. கருங்காலி ப்ராடக்ட் அண்ட் செங்கற்காலி ப்ராடக்ட்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா கிருஷ்ணபிரசாத் சார்கிட்ட வந்து உங்களுக்கு பியூராக கிடைக்கிது. லேப் டெஸ்டிங் சர்டிஃபிகேட்டோட அவங்க தராங்க. செங்கருங்காலி மாலை பார்த்திங்கன்னா நான் வந்து
விநாயகர் படத்துக்கு போட்டிருப்பேன். நல்ல வாசனையாக இருக்கும். ஸோ கருங்காலி பிரேஸ்லெட், செங்கருங்காலி பிரேஸ்லெட்லாம் வந்து நம்ம கையில் போட்டுக்கலாம். நெகட்டிவிட்டியை வந்து நம்ம உடம்புல இருக்குது அப்படின்னா அதை அப்படியே எடுத்துரும். நம்மளை சுற்றி இருக்கிற நெகட்டிவ் வைப்ஸை வந்து அதை அப்படியே அப்சர்வ் பண்ணிட்டு கலர் சேஞ்ச் ஆகும். ஸோ எப்போவுமே பார்த்திங்கன்னா நம்மளை சுற்றி ஒரு பாசிட்டிவ் வைப்ஸ் நம்ம மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி கருங்காலி பிரேஸ்லெட் இல்லை செங்கருங்காலி பிரேஸ்லெட் வந்து நம்ம கையில் போட்டுக்கலாம். மாலை வாங்கியும் நிறைய பேர் கழுத்துலேயும் போட்டுக்கிறாங்க. லேடிஸும் இப்போ பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ ரீசெண்டாக இந்த கருங்காலி ப்ராடக்ட்ஸ் பற்றியும் கேட்டுகிட்டே இருக்கீங்க. ஸோ நீங்கள் கிருஷ்ணபிரசாத் சாரோட காண்டாக்ட் நம்பர் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். அவர்கிட்ட இந்த மாதிரி கருங்காலியில் பண்ண நிறைய ப்ராடக்ட்ஸ் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் காண்டாக்ட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக பூஜை ரூமில் இருக்கிற ரொம்ப முக்கியமான கடவுள், எனக்கு ரொம்ப பிடித்தமான கடவுள் முருகர். இவரை வந்து நான் பழனி மலையிலேருந்து வாங்கிட்டு வந்தேங்க. இவர் ஆன்லைனில் நான் பர்ச்சேஸ் பண்ணல. மலேசியா முருகர் சிலை, அதனால் இதுக்கு மட்டும் எனக்கு லிங்க் கொடுக்க முடியல. ஸோ முருகரை வந்து நான் பூஜை ரூமில் வச்ச உடனே அவர் கையில் இருக்கிற வேலையும் வாங்கணும்னு சொல்லிட்டு லக்ஷணம் ஸ்டோர்ஸ் அவங்கக்கிட்ட இருந்து வேல் வந்து வாங்கி அதையும் பூஜை செய்ய ஆரம்பித்தேன். ஸோ வேல் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதோட டிப்பில் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக மஞ்சள் இல்லைன்னா சந்தனம் தடவி வைங்க. வேல் வந்து எப்போவுமே குளிர்ந்து இருக்கணும்னு சொல்லுவாங்க. வேல் வழிபாடு வந்து இப்போ நிறைய பேர் பண்ணிகிட்ருக்காங்க. முருகரோட அருள் வந்து நமக்கு கண்டிப்பாக வேல் வழிபாடுனால கிடைக்கும். செவ்வாய் வெள்ளி வந்து முருகருக்கு உகந்த தினங்கள். இந்த மயில் வந்து இப்போ ரீசெண்டாக ஜிஆர்டியில் நகைசீட்டு போட்டப்போ எனக்கு வெள்ளியில் வந்து எதாவது வாங்கிக்க சொல்லி சொன்னப்போ எனக்கு வந்து முருகருக்கு இந்த மாதிரி வெள்ளியில் மயில் வைக்கணும்னு ஆசைப்பட்டு வெள்ளி குங்கும சிமிழ் வந்து மயில் ஷேப்பில் வாங்கியிருந்தேன். ஸோ முருகர் பூஜை ரூமுக்கு வந்ததுக்கப்புறமா பார்த்திங்கன்னா அவருக்கு அழகு சேர்த்தது வேலும் மயிலும் சொல்லுவேன். அடுத்ததான் இந்த ஓம் விளக்கு இப்போ புதுசாக நான் லக்ஷ்மண ஸ்டோர்ஸில் வாங்கியிருக்கேன். ஏன்னா செவ்வாய் தோறும் வெற்றிலை தீப வழிபாடு வந்து நான் செஞ்சிட்ருந்தேன். இந்த கோயம்புத்தூர் புது வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் நல்லபடியாக முடியணும் அப்படின்றக்காக நிறைய வீடியோஸ்லேயும் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த வெற்றிலை தீப வழிபாடுக்காக ஓம் அப்படின்ற இந்த தீபம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சி இப்போ நான் வாங்கினது. இதில் வந்து நீங்கள் பச்சை திரி இல்லை மஞ்சள் திரி எது வேணாலும் பயன்படுத்தலாம். முருகருக்கு வந்து மஞ்சள் திரி ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா பிரம்மமுகூர்த்த பூஜைக்காக பச்சை திரி பயன்படுத்துகிறேன். அதனால் அதே வந்து இந்த ஓம் விளக்குலேயும் போட்டிருக்கேன். செவ்வாய்க்கிழமை காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில், அதாவது 4 மணிலேருந்து 5:30 மணிக்குள்ளே முடிஞ்சிச்சு அப்படின்னா நீங்கள் வெற்றிலை தீபம் போடலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து சாயந்தரம் 5 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் வெற்றிலை தீபம் வந்து ஏற்றிட்டே வந்தீங்க அப்படின்னா சொந்த வீடு கனவுல இருக்கவங்களுக்கு அது கண்டிப்பாக நிறைவேறும். இது நிறைய பேர் வந்து இந்த வெற்றிலை தீபம் ஏற்றி எனக்கு கமெண்ட் பண்ண ஒரு விஷயம். 6 வெற்றிலை வந்து முருகரோட படத்துக்கு முன்னாடியோ இல்லை முருகர் விக்கிரகம் உங்ககிட்ட இருந்தால் அதுக்கு முன்னாடியோ வச்சு நீங்கள் வந்து இந்த மாதிரி நடுவில் ஒரு தீபம் ஏற்றலாம். இல்லைன்னா 6 அகல் விளக்கு வந்து 6 வெற்றிலை மேலேயும் வச்சு நீங்கள் பயன்படுத்தலாம். ஸோ இந்த தீபம் வந்து 1 hour எரிய விட்டுருங்க. அதுக்கப்புறமா நாம தான் தீபத்தை மலை ஏற்றணும். இந்த வெற்றிலை வந்து வாடினதுக்கப்புறமா அடுத்த நாள் வந்து நீங்கள் பூஜை பொருட்கள்லாம் எப்படி வந்து டிஸ்போஸ் பண்ணுறீங்களோ, அதாவது பூக்கள்லாம் எப்படி வந்து போடுறீங்களோ அந்த மாதிரி இந்த வெற்றிலையும் நம்ம வந்து அப்புறப்படுத்திடலாம். அதாவது நம்ம எச்சில் போடுற இடத்துல பூஜை பொருட்களை வந்து டிஸ்போஸ் பண்ணக்கூடாது. தனியாக ஒரு கவரில் போட்டு டிஸ்போஸ் பண்ணலாம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் என்றைக்குமே அரிசி தட்டுப்பாடு இருக்கக்கூடாது அப்படின்னா இந்த மாதிரி ஒரு படியில் பச்சரிசி நிறச்சி அதை பூஜை ரூமில் வைக்கிறது நல்லது. வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி அம்மன் பூஜை அப்போ வந்து வச்சுட்டு அதுக்கப்புறமா பூஜை முடிஞ்சதுக்கப்புறமா அந்த அரிசியை வந்து நம்ம சமையலுக்கு பயன்படுத்தலாம். வெஜிடேரியன் டிஷ்ஷஸ் செய்யறதுக்கு மட்டும். அது மேலே வந்து பார்த்திங்கன்னா பாசிட்டிவ் வைப்ஸை அட்ராக்ட் பண்ணுறதுக்காக 2 கிராம்பு, ஏலக்காய், தங்க நாணயம், வெள்ளி நாணயம் உங்ககிட்ட இருந்துச்சு அப்படின்னா அதையும் வச்சு மகாலட்சுமி அம்மன் படத்து பக்கத்தில் வச்சிடலாம். எப்போவுமே பூஜை ரூமில் வைக்கிறதுனாலும் வைக்கலாம். புது வீடு கிரகப்பிரவேசத்துக்கு முன்னாடி நான் வந்து வரலட்சுமி பூஜை டைமில் இந்த கிரகப்பிரவேச செட்டு வந்து லக்ஷ்மணம் ஸ்டோர்ஸில் வாங்கியிருந்தேன். ஸோ நல்லபடியாக கோயம்புத்தூர் வீடு கிரகப்பிரவேசம் முடிஞ்சதுக்கப்புறமா கோயம்புத்தூரில் பூஜை ரூமில் இதை வைக்கிறதுக்காக நான் பர்ச்சேஸ் பண்ணது. நான் நினச்ச மாதிரியே நல்லபடியாக முடிஞ்சுது. இது வந்து பித்தளையில் இருக்கிற ஒரு செட்டு. இதில் பார்த்திங்கன்னா அம்மிக்கல், ஆட்டுக்கல், உரல், அப்புறம் இன்னொன்று என்னென்னு எனக்கு பேர் தெரியல. இந்த 4 வந்து ஒரு செட்டாக கிடைக்கிது. இல்லை தனித்தனியாக வேணாலும் வாங்கிக்கலாம். இது வந்து பித்தளையிலையும் இருக்குது, கல்லுலேயும் இருக்குது. எதில் வேணாலும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம்.
அடுத்ததாக குலதெய்வ வழிபாடுக்காக நான் வாங்கியிருக்கிற குலதெய்வ செம்பு இது. நம்ம பூஜை ரூமில் முடிஞ்ச வரைக்கும் பஞ்சலோக பொருட்கள் தான் பயன்படுத்தணும். ஜெர்மன் சில்வர், பிளாஸ்டிக் இதெல்லாம் யூஸ் பண்ணுறதை அவாய்ட் பண்ணுங்கள். பஞ்சலோக பொருட்களுக்கு மட்டும்தான் பாசிட்டிவ் வைப்ஸை வந்து அட்ராக்ட் பண்ணுற சக்தி இருக்குது. பஞ்சலோகம் அப்படின்னா தங்கம், வெள்ளி, பித்தளை, செம்பு, அதுக்கப்புறமா வெண்கலம். ஸோ இதுக்குள்ளேயும் பார்த்திங்கன்னா நான் நிரந்தர கலசத்தில் என்னெல்லாம் போட்டிருந்தனோ தண்ணீர், அப்புறம் வந்து ரோஸ் வாட்டர் பன்னீர் ஊற்றிருக்கேன், அப்புறம் மஞ்சள், குங்குமம், கிராம்பு, ஏலக்காய் சேர்த்து அது மேலே ஒரு தீபம் வச்சுட்டோம் அப்படின்னா குலதெய்வ வழிபாடப்போ இந்த தீபத்தை ஏற்றி மனதார குலதெய்வத்தை வேண்டிட்டு மற்ற தீபங்களை வந்து ஏற்ற தொடங்குவாங்க. நம்ம வீட்டில் வந்து நிறைய விஷயங்கள் தடங்கள் ஆகிட்டே இருக்கும், நினச்சது நடக்காமல் போகும். நம்ம நிறைய கடவுளை வந்து வழிபாடு பண்ணுவோம், ஆனால் குலதெய்வத்தை வந்து மறந்துடுவோம். குலதெய்வ வழிபாடு ரொம்ப முக்கியம். ஆடி மாதம் பார்த்திங்கன்னா குலதெய்வத்துக்கு உகந்த ஒரு மாதம்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஆடி மாதத்தில் வாங்கின குலதெய்வ செம்பு இது. உங்கள் வீட்டில் கலசத்தில் வந்து தண்ணீர் ஊற்றுற பழக்கம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் தண்ணீர் ஊற்றி வைக்கலாம். இல்லை அரிசி நரைக்கிற பழக்கம் இருந்துச்சுன்னா அரிசி நரைச்சி வைக்கலாம். எங்களோட குலதெய்வம் வந்து பெண் தெய்வம் அப்படின்றனால நான் சிவப்பு நிற திரி வந்து போட்டிருக்கேன். ஸோ இந்த தண்ணீரை வந்து நம்ம வீட்டுக்குள்ளே எல்லா ரூம்லேயும் வந்து தெளிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து கால்படாத இடத்துல ஊற்றிடலாம். இல்லைன்னா செடி மரம் இருந்துச்சுன்னா அதுக்கு ஊற்றிடலாம். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் தண்ணீரை மாற்றினா போதும். அடுத்ததாக நீங்கள் வந்து வாழை மரம் பார்க்குறீங்க. இது கண்டிப்பாக ஜெர்மன் சில்வர் இல்லை. இதுக்கும் லிங்க் கேட்டுகிட்டே இருக்கீங்க. இது வந்து நான் ஜிஆர்டியில் பர்ச்சேஸ் பண்ணது, ஜிஆர்டி நகை கடையில் வாங்கினது. இது வந்து ஃபுல்லாக வெள்ளி, மேலே வந்து கோல்டு கலர் கோட்டிங் கொடுத்துருக்காங்க. நான் வந்து பூஜை ரூமில் இப்போ ஜெர்மன் சில்வர் பயன்படுத்துறது வந்து குறைச்சிட்டு வந்துட்டுருக்கேன். ஸோ அதனால் நான் வெள்ளிலேயே வாங்கிட்டேன். ஒவ்வொரு வருஷமும் வரலட்சுமி பூஜை டைமில் ஏதாவது ஒரு பொருள் வந்து இந்த மாதிரி நான் வாங்கிட்டுருக்கேன். இது 2 வருஷம் முன்னாடி வரலட்சுமி பூஜை டைமில் ஜிஆர்டி போயிருந்தப்போ நான் பர்ச்சேஸ் பண்ணது. இந்த வாழை மரம் வந்து நம்ம பூஜை ரூமில் வைக்கிறனால என்ன பலன்னு கேட்டிங்கன்னா நம்மளோட குலம் தலைக்கும்னு சொல்லுவாங்க. அடுத்ததாக நீங்கள் பார்க்குறது வாஸ்து தீபம். இந்த வீடு நாங்கள் கிரகப்பிரவேசம் பண்ணி வந்தப்போ 6 வருஷம் முன்னாடி எனக்கு வந்து ஒரு ரிலேட்டிவ் இதை கிஃப்ட் பண்ணாங்க. அவர் வந்து இதை குருவாயூர் கோவிலில் வாங்கினதாக சொன்னார். அவர் கொடுத்ததுலேருந்தே டெய்லி பார்த்திங்கன்னா நான் சாயந்தரம் 2 காமாட்சி தீபம், 1 வாஸ்து தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சிட்ருக்கேன். இது ஏற்றுறதுனால என்ன பலன்னு கேட்டிங்கன்னா நம்ம வீட்டில் ஏதாவது வாஸ்து தோஷம் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து நம்மளை எந்த விதத்துலையும் பாதிக்காது. இதுவும் உங்களுக்கு வந்து இப்போ லக்ஷணம் ஸ்டோர்ஸில் அவைலபிளாக இருக்குது. 2 சைஸில் கிடைக்குதுன்னு நினைக்கிறேன். உங்களை காண்டாக்ட் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். அடுத்ததாக ரொம்ப முக்கியமான ஒரு பூஜை பொருள், பிரம்மமுகூர்த்த பூஜை செட்டு பார்த்துட்ருக்கீங்க. பிரம்மமுகூர்த்த விளக்கு பார்த்திங்கன்னா 5 விளக்கு நம்ம பிரம்மமுகூர்த்த நேரம் காலையில் 4 மணிலேருந்து 5:30 மணிக்குள்ளே கிழக்கு திசை நோக்கி ஏற்றணும். நம்மளோட பூஜை ரூம் எந்த திசையில் இருந்தாலும் கிழக்கு திசை நோக்கி இந்த தீபத்தை ஏற்றி வச்சு நம்ம பூஜை செஞ்சோம் அப்படின்னா நம்ம என்ன நினச்சாலும் நடக்கும். நான் 2021 ஜனவரி 1ஆம் தேதியிலேருந்து 9ஆம் தேதி வரைக்கும் பார்த்திங்கன்னா 9 நாள் தொடர்ந்து இந்த பிரம்மமுகூர்த்த விளக்கு வந்து ஏற்றி வந்தேன். அந்த வருஷம்தான் எனக்கு வந்து வேலை கிடச்சிது. கொரோனா டைமில் எனக்கு வேலை கிடச்சிது. அதுக்கு முன்னாடி நான் நிறைய வேலைக்கு ட்ரை பண்ணியிருக்கேன், ஆனால் வேலை கிடைக்கல. இந்த பூஜை வந்து ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு பூஜை. தொடர்ந்து 48 நாட்கள் இதை வந்து நம்ம செய்யணும். நடுவில் 3 to 5 days லேடிஸ் நம்ம ஸ்கிப் பண்ணாலும் அதுக்கு அடுத்த நாள்லேருந்து அந்த கவுண்டிங்கை வந்து கன்டினியூ பண்ணலாம். வீட்டில் யாருக்காவது உடம்பு சரியில்லை, இந்த மாதிரி வேலை கிடைக்கணும், பண கஷ்டம் இருக்குது, கடன் தொல்லை இருக்குது அப்படின்னாலாம் கண்டிப்பாக இந்த பிரம்மமுகூர்த்த பூஜையை வந்து நீங்கள் தொடர்ந்து செய்கிறனால அந்த பிரச்சனையெல்லாம் சரியாகுது. மிக மிக சக்தி வாய்ந்த ஒரு பூஜையாக நான் நினைக்கிறது பார்த்திங்கன்னா இந்த பிரம்மமுகூர்த்த பூஜை தான். இதனால தான் வேலை கிடச்சிது. அதே மாதிரி சொந்த வீடு வந்து நல்லபடியாக அமைகிறதுக்கு காரணம் அந்த செவ்வாய் தோறும் ஏற்றக்கூடிய வெற்றிலை தீபம். பிரம்மமுகூர்த்த பூஜை பற்றி நான் டீட்டெயிலான வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ லிங்க் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். அதை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த டவுட்டும் இருக்காது. அடுத்ததாக என்னோடய பூஜை ரூமில் எப்போவுமே இருக்கிற ஒரு பித்தளை அஞ்சரை பெட்டி. இது பூஜைக்கு பயன்படுத்துகிற பொருட்கள் எல்லாமே இதில் நான் நிறச்சி வச்சுருக்கேன். இதில் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக மஞ்சள் தூள் வைக்கணும் அஞ்சரை பெட்டியில். அப்புறம் நம்ம அர்ச்சனைக்கு பயன்படுத்தக்கூடிய சின்ன சின்ன வளையல், கோமதி சக்கரம், சோழி, சிவப்பு குன்றின் மணி இது வச்சுருக்கேன். அது இல்லாமல் நம்ம பிரசாதத்துக்கு வைக்கக்கூடிய ட்ரை நட்ஸு, ஃப்ரூட்ஸ் எல்லாம் கூட நீங்கள் இதில் போட்டு வச்சுக்கலாம். எல்லா நாளும் நம்மளால் நெய்வேத்தியம் வைக்க முடியாத பட்சத்தில் நீங்கள் ஜஸ்ட்டு ட்ரை ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸ் மட்டுமே கூட நெய்வேத்தியமாக வைக்கலாம். ஏன்னா
வீட்டில் விக்கிரகம் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் நெய்வேத்தியம் வைக்கணும். இதில் பெரிய டவுட் என்னென்னா, நம்ம என்றைக்கா ஊருக்கு போயிடுவோம், இல்லை லேடிஸ் நம்மளால் 3 நாள் 5 நாள் இந்த டைம்லலாம் வைக்க முடியலன்னா என்ன பண்ணுறதுன்னு கேட்குறீங்க. அந்த டைமில் வேறு யாராவது வீட்டில் இருந்தாங்க அப்படின்னா அவங்கள வந்து நெய்வேத்தியம் வைக்க சொல்லி நீங்கள் பூஜை செய்யலாம். ஊருக்கு போகிற டைமில் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ட்ரை நட்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் வந்து நிறைய இதை விட வந்து பெரிய சைஸில் இருக்கிற ஒரு பித்தளை பாத்திரத்தில் வந்து வச்சுட்டு, பஞ்ச பாத்திரத்தில் வந்து தண்ணீர் வச்சுட்டு நம்ம ஊருக்கு போகலாம். ஸோ நம்ம திரும்பி வர வரைக்கும் நம்ம வீட்டில் இருக்கிற சாமி படங்கள் ஆகட்டும், விக்கிரகம் ஆகட்டும், நம்ம வந்து என்றைக்குமே பட்னியாக வச்சுருக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதுவும் முக்கியமாக நீங்கள் கருடாழ்வார் வீட்டில் வச்சுருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் டெய்லி நெய்வேத்தியம் வைக்கணும். ஸோ நெய்வேத்தியம் வைக்க முடியாத டைமில், நம்ம வீட்டில் இல்லாத டைம்லலாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் வந்து ட்ரை ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸ் பஞ்ச பாத்திரத்தில் தண்ணி மட்டும் வச்சா போதும். அடுத்தது வந்து நான் மோஸ்ட்லி பூஜைக்கு வந்து 108 தடவை அர்ச்சனை செய்யும்போது பயன்படுத்துகிற காயின், முக்கியமாக வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி பூஜை, லக்ஷ்மி குபேரர் பூஜை, வியாழக்கிழமை குபேர தீப பூஜை செய்வேன். அதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த காயின் தான் பயன்படுத்துவேன். இதில் 108 காயின்ஸ் இருக்குது. ஒரு சைடு வந்து அந்த குபேர எந்திரம் கொடுத்துருப்பாங்க, இன்னொரு சைடு பார்த்திங்கன்னா குபேரர் லக்ஷ்மி படம் கொடுத்துருப்பாங்க. இது வந்து நம்ம சத்தம் வர மாதிரி ஒரு பித்தளை தட்டுலையோ இல்லை ஒரு பித்தளை குடுவையிலையோ பார்த்திங்கன்னா மந்திரம் சொல்லிகிட்டே போடணும். அதுவும் லக்ஷ்மி குபேர பூஜைக்கு வந்து இந்த மெத்தடு நம்ம செய்வோம். பூஜா வீடியோஸ் பிளேலிஸ்ட்டில் எல்லா பூஜை வீடியோஸும் நீங்கள் பார்க்கலாம். குபேர தீப பூஜை எப்படி செய்யணும், லக்ஷ்மி குபேர பூஜை எப்படி செய்யணும்னு நான் சொல்லியிருப்பேன். இல்லைன்னா 108 தாமரை பூ ஷேப்பில் இருக்கிற இந்த பூக்களையும் பயன்படுத்தலாம். இதுவும் பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி பூஜைக்கு வந்து நான் பயன்படுத்துகிறது. வியாழக்கிழமை குபேர தீப பூஜைக்கும் வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி அம்மனோட பூஜைக்கும் பார்த்திங்கன்னா நெய் தீபம் தான் போடணும். ஸோ நெய் நம்ம ஊற்றிட்டு நம்ம வந்து திரி போட்டோம் அப்படின்னா அது அணைஞ்சு போயிடும். அந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கு நெய் தீபமாகவே வந்து உங்களுக்கு பூஜை கடையில் கிடைக்கிது. இது வந்து அமேசான்லேயும் கிடைக்கிது. நான் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். ஸோ இந்த நெய் வந்து ஃபுல்லாகவே மெல்ட் ஆகிட்டு அதை உருகிட்டு கம்ப்ளீட்டாக எரிஞ்சு முடிஞ்சிருது. ரொம்ப நல்லா இருக்குது ஆக்சுவலாக. இது வாங்கினதுலேருந்தே நான் வியாழக்கிழமை பார்த்திங்கன்னா இது குபேர தீபம் குபேர லக்ஷ்மி படத்துக்கு முன்னாடி வச்சு வியாழந்தோறும் ஏற்றிட்டு இருக்கேன். இன்றைக்கி டெமோ வீடியோ அப்படின்றனால நான் இதை ஏற்றி காட்டலை. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து தீபத்துக்குள்ளே இந்த நெய் தீபத்தை வச்சுட்டு இதை வந்து ஏற்றிட்டு அந்த 108 காயின் காட்டினேன் இல்லைங்களா, அது வந்து நம்ம மந்திரம் சொல்லிட்டு நல்லா சத்தம் வர மாதிரி இந்த மாதிரி ஒரு பித்தளை பாத்திரத்துலையோ இல்லை ஒரு தட்லேயோ வந்து போடணும். சொல்ல வேண்டிய மந்திரம் வந்து பார்த்திங்கன்னா கனகதாரா ஸ்தோத்திரம். நம்ம வந்து எப்போவுமே வெள்ளை திரி வாங்குறதுக்கு பதிலாக இந்த மாதிரி பச்சை கலரில் இருக்கிற திரி, சிவப்பு நிற திரி, மஞ்சள் நிற திரி அந்த மாதிரி வாங்கி வச்சிட்டோம் அப்படின்னா ஒவ்வொரு பூஜைக்கு தகுந்த மாதிரி அந்த திரியை பயன்படுத்தலாம். மஞ்சள் திரி வந்து முருகருக்கு உகந்த ஒரு திரி, அதே மாதிரி சிவப்பு வந்து அம்மனுக்கு உரியது. பச்சை நிற திரி பார்த்திங்கன்னா நீங்கள் வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி அம்மன் பூஜை, காலையில் பிரம்ம முகூர்த்த பூஜை, அப்புறம் வியாழந்தோறும் செய்யக்கூடிய குபேர பூஜைக்கும் பார்த்திங்கன்னா பச்சை நிற திரி பயன்படுத்தலாம். குபேரருக்கான நிறம் வந்து பச்சை நிறம்னு சொல்லுவாங்க. ஸோ பச்சை நிற திரி வந்து பயன்படுத்துறதுனால வீட்டில் எப்போவுமே பண வரவு இருந்துக்கிட்டே இருக்கும். காமாட்சி தீபம் டெய்லி 2 ஏற்றுவேன். அந்த திரியில் வந்து பார்த்திங்கன்னா அது நின்று எரியறதுக்காக, அதாவது அணையாமல் எரியறதுக்காக இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டும் கிடைக்கிது. அது வந்து உங்களுக்கு குத்து விளக்குக்கு வேணாலும் வாங்கிக்கலாம், அதுக்கு தகுந்த மாதிரியும் கிடைக்கிது. உங்களுக்கு வந்து இந்த மாதிரி காமாட்சி தீபத்துக்கு தகுந்த மாதிரியும் கிடைக்கிது. எந்த ஒரு பூஜையாக இருந்தாலுமே கண்டிப்பாக நெய்வேத்தியம் வைக்கணும். வெத்தலை, பாக்கு, பூ, பழம் கண்டிப்பாக இருக்கணும். நெய்வேத்தியம் வைக்க முடியாத பட்சத்தில் வெறும் வாழைப்பழம் மட்டும் கூட வச்சு நீங்கள் பூஜை செய்யலாம். டெய்லி பூஜைக்கு வந்து வீடியோ கேட்டுட்ருக்கீங்க. டெய்லி பூஜையில் பார்த்திங்கன்னா நான் 2 காமாட்சி தீபம், 1 வாஸ்து தீபம், ஸோ டோட்டலாக 3 தீபம் ஏற்றுவேன். நெய்வேத்தியமாக என்னால் முடிஞ்ச வாழைப்பழம் இல்லை இப்போ உங்களுக்கு காட்டின ட்ரை ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸ் அந்த மாதிரி வைப்பேன். இல்லை வெள்ளிக்கிழமை பார்த்திங்கன்னா கண்டிப்பாக பொங்கல் இல்லை பாயாசம் அந்த மாதிரி செஞ்சு வைப்பேன். ஊதுபத்தி குழல் வந்து அமேசானில் வாங்கினது. இந்த ஊதுபத்தியோட மனம் வந்து அப்படியே போகாமல் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு குழலில் போட்டு நம்ம வச்சிட்டோம் அப்படின்னா டெய்லியுமே பூஜை ரொம்ப ஈஸி தான். நெய்வேத்தியம் செய்கிறது அவ்வளோ ஒரு கஷ்டம் கிடையாது. ரொம்ப ஈஸியான வேஸ்லாம் நான் உங்களுக்கு வந்து சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக வந்து ஊதுபத்தி இல்லைன்னா சாம்பிராணி ஏற்றி வைப்பேன். அந்த ஊதுபத்திலேருந்து வர மனமாகட்டும், சாம்பிராணிலேருந்து வர மனமாகட்டும் வீட்டுக்குள்ளே நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ஸை கொடுக்கும். நெகட்டிவிட்டி எது இருந்தாலும் போயிடும். அதில் முக்கியமாக நான் பயன்படுத்துகிறது பார்த்திங்கன்னா இந்த தசாங்க பவுடர். இதில் வந்து நிறைய மூலிகைகள் இருக்குது. வீட்டில் கண் திருஷ்டி இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக பயன்படுத்துங்க. குழந்தைங்க இருக்கிற வீட்டில் வந்து இதை
ஏற்றுறது ரொம்ப நல்லது. கண் திருஷ்டி எதுவும் வந்து குழந்தைங்கள அஃபெக்ட் பண்ணாது. இது வந்து ஒரு பவுடராக இருக்கும். அந்த கோனும் அது கூடயே வரும். கோனில் வந்து அந்த பவுடர் ஃபில் பண்ணிட்டு இது மாதிரி தட்டினீங்க அப்படின்னா கோன் ஷேப்பில் அது அப்படியே விழுந்துடும். அது ஏற்றுறதுக்கான ஈஸி மெத்தட் பார்த்திங்கன்னா, ஒரு கற்பூரத்தை வந்து மேலே வச்சுட்டு ஏற்றுனீங்க அப்படின்னா அது ஈஸியாக வந்து எரிய ஆரம்பிச்சிடும். அணைஞ்சதுக்கப்புறமா நல்லா கமன்னு வாசனை வர ஆரம்பிக்கும். ஸோ டெய்லியுமே சாயந்தரம் 5 மணிலேருந்து 6 மணிக்குள்ளே நான் வந்து 2 காமாட்சி தீபம், 1 வாஸ்து தீபம் கண்டிப்பாக ஏற்றிடுவேன். இந்த மாதிரி ஊதுபத்தி இல்லைன்னா சாம்பிராணி கண்டிப்பாக ஏற்றி வச்சுருவேன். எந்த ஒரு ஸ்பெஷல் பூஜையுமே செய்ய முடியலனாலும் பரவாயில்ல, டெய்லியுமே நீங்கள் வெறும் தீபம் ஏற்றிட்டு இந்த மாதிரி ஒரு சாம்பிராணி மட்டும் ஏற்றி வச்சாலே போதும். நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ஸ் வீட்டுக்குள்ளே கண்டிப்பாக இருக்கும். வீட்டில் என்ன ஒரு பிரச்சனை இருந்தாலும் அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். இது பார்த்திங்கன்னா 15 இயர்ஸ் ஆஃப் மேரிட் லைஃப்பில் என்னோடய அனுபவத்தில் உங்கள் கூட நான் வந்து ஷேர் பண்ண விஷயங்கள் இது எல்லாமே ரியலாக எனக்கு நடந்ததை தான் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். வீடியோக்காக நான் எதுவுமே பேசலை. ஏன்னா 15 வருஷம் முன்னாடி நாங்கள் என்ன நிலமையில் இருந்தோம், இன்றைக்கி என்ன நிலைமைக்கு வந்திருக்கோன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நல்லாவே தெரியும். 6 வருஷமாக தொடர்ந்து சேனலை பார்க்குறவங்களுக்கு நல்லாவே தெரியும். நம்மளோட கடின உழைப்புனால் மட்டும்தான் நம்ம முன்னேற முடியும். அதோடு வந்து கடவுளோட ஆசீர்வாதமும் நமக்கு கண்டிப்பாக முக்கியம். ஏன்னா எல்லா விஷயத்தையுமே பார்த்திங்கன்னா பணத்தினால சரி பண்ண முடியாது. இந்த மாதிரி பூஜை தான் வந்து வீட்டில் ஒரு மகிழ்ச்சியையும் மன நிம்மதியும் கொடுக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். நீங்கள் என் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.